பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீ சந்தோஷமா வாழணும், நீ சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்ட்டு. நீங்க சந்தோஷமாவும் ஆசீர்வாதமா வாழணும் தான் மகனே மகளே நான் ஆசைப்படுறேன். நீ ஏன் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்க? உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் இன்னைக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே புரியுது. நீ கவலைப்படாத, நிச்சயமா அது பெற்றுக்கொள்ளதான் போற. நீ எதிர்பார்க்கிற காரியம் இன்னைக்கு நடக்காம போகலாம், சீக்கிரத்துல நடக்க போகுது. உன் படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், நீ ரொம்ப கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, உன் கணவர் ரசிக்கப்பட நீ ஆசைப்பட்டிருக்க, உங்க ஃபேமிலி எல்லாம் ரசிக்கப்படணும், ஏன்னா நீ தேடுறதுனால உலகத்துல இருக்க மனுஷனால நீ ரொம்ப நிந்திக்கப்படுற. கவலைப்படாத, எல்லாமே உன் வாழ்க்கையில மாறப்போகுது, நான் மாத்த போறேன், நீ சந்தோஷமா வாழ போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தாவீது கூட பாத்தீங்கன்னா ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான். ஆனா தாவீது ஆண்டவர் ஆராதிக்கிறத விடலங்க. தாவீதுடைய கண்ணீரை களிப்பா மாத்தினது போல உங்க இன்னல்களை கூட ஆண்டவர் இன்பமா சீக்கிரத்துல மாத்துவாரு. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்.